கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். பயத்தோடு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலையோடு இருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தொடர்ந்து கமெண்டில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:14. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். நம்மை பகைக்கிறவர்கள் பாருங்கள், இந்த பூமியில் அநேகர் உண்டு. நம்மை பகைக்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மை வெறுக்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. துன்பத்தை கொடுப்பாங்க, நெருக்கத்தை கொடுப்பாங்க, புரிதா அவங்களுக்கு, கஷ்டங்களை கொடுப்பாங்க. அதாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஈசாக்கு பகைச்சாங்க. அவன் வளர்ந்து வர்றது கண்டு பகைச்சாங்க. சும்மா இருக்கல, அவனுடைய தண்ணீர் துறவில் மண்ணை தூர்த்து போட்டாங்க. அந்த தண்ணி துறவில் மண்ணை எடுத்து மூடி போட்டாங்க. பார்த்தீங்களா? துன்பத்தை கொடுத்தாங்க, கஷ்டத்தை கொடுத்தாங்க. அடுத்து வேறொரு துறவை தோண்டும் போது அங்கேயும் போய் சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுக்கு வேண்டி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படியே நெருக்கத்தை ஈசாக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஒரு ஆள் பகைச்சிட்டுன்னா அவங்கள நம்ம துன்பப்படுத்த ஆரம்பிப்பாங்க. உங்களை அப்படி யாராவது துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி நடக்குதா? குடும்பத்தில் நடக்குதா? வேலை பார்க்கறது நடக்குதா? பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நம்ம மன்றாட போகிறோம். உங்கள் துன்பத்தை அவர் நோக்கி பார்க்க போகிறார். விடுதலை தரப்போகிறார். அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை தருவார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாம் அவர்களை விடுவிப்பாராம். நிச்சயமாய் அந்த நீதிமான்களை எல்லா துன்பத்தில் விடுதலையாக்குகிற ஆண்டவர் உங்களையும் விடுவிக்கப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். பகைக்கிறலால் வருகிற துன்பத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் உம்மை நோக்கி நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு தெய்வீக பிரசனம் எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க, அற்புதங்களை செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. அந்த துன்பம் விலகி போகட்டும், அந்த பகை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை வியாதிஸ்தர்களுக்காய் மன்றாடுகிறேன். வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் கொடிய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிபூரமான சுகத்தை இப்போது கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமாண்டில் ஆண்டவர் ஜெப குறிப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அற்புதத்தை செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். அதிசயங்களை செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். இந்த நாளில் எல்லாருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு அற்புதம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.